இவ பின்னாடி பல பேர் சுத்துவானுங்களே. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கதிர் படம் மாதிரி ரோஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தாண்டதான் டெய்லி போயின்னு வந்துன்னு இருக்கியா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் வேணும்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல சொல்ல. இந்த வழிதான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன? போ. இந்த வழியாவா? இவள பார்க்காம இருந்ததுக்கு பேசாம கூடவே இருந்திருக்கலாமோ? No, 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 no. I 1 minute. You talk பண்ணனும். Actually, I married you. Hello. நான் டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன வாக் பண்ணிக்கிட்டே இருக்கற? சத்தியமா உன் இங்கிலீஷ் எனக்கு புரியல. புரியல? வாட் படிக்கிற? காலேஜ். அது அண்டர்ஸ்டாண்ட். வாட் கோ புரியுது புரியுது. என்ன கோர்ஸ்னு கேக்குறியா? பிஇ படிக்கிறேன். நான் படிக்கிறியோ? நான் பேசுற இங்கிலீஷ் உனக்கு நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ தமிழ்ல டெல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ அடி வாங்காம அடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ பாரு, நீ போலீஸ்ல சொல்லி அடிச்சாலும் சரி, உன் வீட்டுல சொல்லி அடிச்சாலும் சரி, அவளை கல்யாணம் தான். நான் அடிக்கணும்னு நினைச்சா தில்லா நானே அடிப்பேன். அதான் நிவேதா. சேஸ் சம் அதர் கேர்ள்ஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டு போறியா? ஓகே ஓகே. தபார்கோனி எப்பவுமே லவ் பண்ற பொண்ணாண்டா உண்மையே பேசு. அப்புறம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கா உனக்கு ரிவீட்டு தான். ஆமா, பாவம் அந்த பொண்ணு. யாரு பத்தா போயோ. என்னங்க இந்த இடத்துல எப்படிங்க? இருட்டுல பண்ற தப்பு இருட்டுலயே போயிடும், யாருக்கும் தெரியாது. என் லைஃபுக்கும் சேஃப்டி. என் ரேஞ்சுக்கு எவ்வளவோ இடம் இருக்குங்க. இந்த இடமான யோசிக்கிறேன். விருப்பம் இல்லைன்னா வாங்க போயிடலாம். இந்த இடம் கூட மண்ணாதான் இருக்கு. என்னங்க இடமா முக்கியம்? என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லாம் கழட்டி கொடுத்துறேன். அந்த பெட்டி மட்டும். பெட்டியா? பெட்டியெல்லாம் போட விட்டுருவேன். பழவனி திருட்டு போயிடுச்சின்னு சந்திரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா. அவனை பார்த்த உடம்புல கட்டு காயம் எதுவும் இல்ல? எப்படி? நீங்க தானே சார் சொன்னீங்க பொம்மை புடவை கட்டினாலே பின்னாடியே போவான்னு. நான் ஒரு பொண்ணுக்கு புடவை கட்டினேன், பின்னாடியே வந்துட்டான். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இப்படியே மூளைய மட்டும் யூஸ் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம். சாரு கொடுத்த முதல் வேலையை ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்தது அவனை கோணியை பிரிக்கிறது தான். சரஸ்வதி, ஏன் இப்படி இருமிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சுடுதண்ணி குடிச்சா சரியா. என்ன சரஸ்வதி, இப்படி ரா பகலா பல வீட்டுல உழைச்சுட்டு இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போய் பாருனாலும் கேட்க மாட்டேங்கிற. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்னதான் செய்யறியோ? சரி சரி, இந்த மாசம் சம்பளத்தை வச்சுக்கோ. முதல்ல டாக்டர் போய் பாரு. என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு போறேன். சரஸ்வதி, அவருக்கு சரஸ்வதி, ஐயோ ஐயோ ஏன் இப்படி தூக்கிட்டு வரீங்க? ஐயோ கால் என்னடா ரத்தம்? ஏய் என்னடா இது? சொல்லுடா. போறப்ப சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுமா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ எலும்பு முறிஞ்சிருக்குமா என்னமா? ஆஸ்பத்திரி கூட்டி போலாம் வாங்கடா. ஏமா துட்டு இல்லமா? துட்டே கிட்ட இருக்கடா, வாங்கடா. ஐயோ நீ வேலைய பாருங்க, நாங்க பாத்துக்கறோம். நாங்க பாத்துக்கறோம். டேய் தூக்குங்கடா. ஆத்து கூட்டி பாத்துக்கறோம். ஆஸ்பத்திரி கூட்டி போட்டு வந்து விட்டுருங்கப்பா. ஆட்டோல கூட்டி போங்கப்பா. டேய் முள்ளமாடா. நாயகி நக்கிச்சுனா என் பிள்ளைக்கு தோஷமா இருக்கு. டேய் இறங்குங்கடா. வா. இந்த பிச்சை காசை வாங்குறதுக்கு கட்டெல்லாம் போட வேண்டியதா இருக்கு. காசாங்கடா. இந்தாடா மச்சான். சூகுறா. எறாத. குளில போறதுல ஒரு குறி வேணும். போடுடா. ஏய் அதான் வேணாம்னு சொல்றேன்ல, போடா. உங்களுக்கு தேவையே தானே. சரி குடே, கிளம்பு.
போடு அந்த பிளாக்க போடு. என்ன கரெக்டா? என்னடா நோட்டீஸ் பாக்குறீங்க அப்புறம் என்னையும் பாக்குறீங்க என்னது ஹாய் நிவை. ஏய் நிவை, பொண்டாட்டி பொண்டாட்டி. இது திட்டினாலும் திருந்தாது. இவன் கிட்ட போய் பேசுறேன் பாரு. அப்ப பேசாத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. கண்ணா கூட தம்மடிப்பேன். போத ஏறி தரையில ஒரு அளவுக்கு குடிப்பேன். அப்புறம் ஒரு 6-7 ஃபிகரோட பழக்கம் இருக்கு. இந்த மூஞ்சியும் 6-7 பேர் லவ் பண்ணிருக்காங்களே. நீ நினைக்கலாம் லவ் பண்ணிருப்பேன், அதான் இல்ல, கட்டில்ல இருப்போம்ல அந்த மாதிரி. தம்மு தண்ணிய காமிச்சோம். ஒருவேளை பொண்ணுங்களை காமிக்கல அடிச்சுட்டு போறாளோ? கண்டிப்பா பொண்ணுங்களை காமிக்கணும். என்னடி இவ்ளோ கோவமா வர? ஒருத்தன் என்ன லவ் பண்றான்னு சொன்னேன்லடி. ஆமா, நான் வந்துகிட்டே இருந்தேன். என் பக்கத்துல வந்து சொல்றான், தம் அடிப்பேங்கிறாண்டி. தண்ணி அடிப்பேங்கிறான். இன்னொரு விஷயம் சொன்னாண்டி. எனக்கு அப்படி என்னதான் சொன்னா? பல பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கான். லவ் பண்ணிருப்பான். லவ் பண்ணிருப்பான்னு தானே நினைச்சேன். ஆமா, நானும் அதேதான் நினைச்சேன். ஆனா அவன் சொல்ற அர்த்தமே வேற. அத சொல்றான்டி. எனக்கு வந்துருச்சு கோவம். கண்ணத்துல பலர் பலர்னு அரைஞ்சிட்டேன்.